பேசுறது அலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு நீ யாரு முதல்ல டாஸ்க் நீங்க முதலை கண்ணீர் அப்படின்ற ஒரு பேரு கொண்டு வருவாருன்னு அவரோட முகத்திலேயே ஃபுல்லா கிழிச்ச மாதிரி தான் இருந்தது. இது விஷ கிருமினா அது என்னோட விக்ரம் அண்ணா தான். ரொம்ப அழகா செம்மையா திவ்யாட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லையா காருக்கு மேல பாருங்கன்னு. ஓ மை காட், நான் ஸ்கோர் பண்ணனும்னு இவ ஒன்னு அடிச்சு விடுறா பாத்தீங்களா. ஹாய் வணக்கம் மக்களே, இலாஸ் பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9ல டே 92ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். மக்களை அனைவரும் அன்பு மழையில் நனைய தயாரா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி. நோ கண்டென்ட், எதுவுமே இல்லை. அதில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுடு, ஒன்றுமே இல்லை. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. அதாவது ஒரு பொண்ணு ஒரு ரோல் எடுத்து நல்லவளா கெட்டவளா ஆர்கியூ பண்ணுறவளா ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறவளா ஒரு சண்டையை மூட்டி விடுறவளா இல்லாத ஒரு விஷயத்தை மேக் பண்ணுறவளா இல்லை ஒரு கேரக்டர் எடுத்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறவளா, தனக்கு மனசுக்கு தோன்றதை அங்கெங்கே யார்ட்டையும் சொல்லணும்னா நம்மளே பேசிக்குவோண்டா அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணா, கோபக்காரியா, ஆட்டக்காரியா, அடங்கா பிடாரியா, ஒரு 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 பெண் இத்தனை சீசனில் இவ்வளோ வகையான ஒரு ஒரு பிம்பத்தை எல்லாருக்கும் உருவாக்க முடியும்னா அது ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். தட் இஸ் ஆல்வேஸ் பார்வதி மட்டும்தான். ஸோ ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா 200% வந்து கண்டென்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது, சின்சியாரிட்டிக்கு குறைச்சலே இருக்காது அப்படின்றத முழுவதும் நம்பலாம். அதுக்கடுத்து அந்த வீட்டில் நம்பலாம் அப்படின்னா திவாகரை தாராளமாக நம்பலாம். 1000 பேர் 1000 சொல்லட்டும். வெளியில் அவருக்கு இருக்கிற ஒரு பிம்பத்தை அவரும் உள்ளே போய் அப்படி தான் கோமளித்தனம் பண்ணுவார். அதை வச்சு டிஆர்பி சம்பாதிக்கலான்னு நினச்ச அவங்களுக்கெல்லாம் சாணி முக்கி அடித்த மாதிரி மாட்டைத்தையும் மனுஷைத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. திவாகர் வந்து அவ்வளோ சின்சியராக அந்த சீக்ரெட் டாஸ்கில் கூட பிக் பாஸ் சொல்லட்டும், அப்புறமேல் நான் எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கிறேன், என்னால் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி நின்னதாக இருக்கட்டும். துஷாத் வெளில போகும்போது அரோரா அந்த வடித்த நீலி கண்ணீர் இருக்குல்ல அதெல்லாம் வெளி கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அங்கே இங்கே கண்டென்ட்டை கொடுத்து அதுக்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக 2 பேர் உழைச்சாங்க அப்படின்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். அது அவங்கள மட்டும்தான் சேரும். அதை யாருமே எப்பொழுதுமே பிடுங்கவே முடியாது. அப்படின்றது தான் சொல்லணும். ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியல, அவன் மேலே போயிட்டான் அப்படிங்கும் பொழுது அவனோட பர்சனல் லைஃப்பை எடுத்து வச்சு ஒரு சேனலில் இவ்வளோ கேவலமாக ஒரு 2 பேரை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்களோட டர்ட்டி மைண்டு எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தவனை அட்டாக் பண்ண முடியல, இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸே இல்லை, அப்போ அவனோட பர்சனல் லைஃப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சு அட்டாக் பண்ணணும் தர்பீஸ்னா அப்போ அவங்களோட மைண்டில் ஓடுற அந்த கேவலமான சாக்கடை எண்ணம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறது அரோராவும் விக்ரமும் ரொம்ப பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா டைட்டில் வின்னர் வந்து சபரி தான் ஆகணும், வேறு யாரும் ஆகக்கூடாது, திவ்யாலாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து தகுதியான ஆளே கிடையாது அப்படிங்கும்பொழுது அரோராவுக்கு வினோத் வரக்கூடாது, விக்ரமுக்கு சபரி தான் வரணும் அப்படின்றது, திவ்யா வரக்கூடாது அப்படின்றது. அப்போ 2 பேருக்குமே காமனான பர்சன் சபரின்றதால சபரி வரலான்னு இவங்க தூக்கி டைட்டில் கொடுக்குறாங்களாமா. ஒத்துக்க முடியாத மாதிரி நிறைய பண்ணியிருக்காருங்க. அது வெளியில் போகுதா முகரக்கட்டைங்களா? உங்களுக்கே அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிச்சை போட்டு ஒருத்தி போயிருக்கா, அதில் உட்காந்துட்டு எல்லாம் அங்கே ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி தான் மைண்டுக்கு நம்ம மைண்டு அப்படி போகுதே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்தது சரி அவன் இவ்வளோ நாளாக ஒன்றுமே பண்ணாமல் இப்போவாது ஏதாவது ஒரு பாட்டை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுதுனா பேனாவை அரோரா அவ்வளோக்கு திருடி வச்சுருந்தப்பெல்லாம் பிக் பாஸ் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல. பிக் பாஸில் அங்கெங்கே வர ஒரு சில திங்ஸ்லாம் திருடி வச்சுருந்தா பார்த்தீங்களா அரோரா, அப்போல்லாம் பிக் பாஸ் எங்கே போனாருன்னு தெரில. இப்போ இவர் உட்காந்து சாங்ஸை கிரியேட் பண்ணுறாராமா, அந்த பேனாவை போயிட்டு நீங்கள் எப்படியாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்களாமா. அந்த பேனாவை எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சுடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது என்ன ரியாலிட்டி ஷோவில் ஏதோ ஒரு ரொம்ப என்டர்டைனாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி ஒன்று மேக் பண்ணிக்கிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் போய் பார்த்தா காரி துப்புற மாதிரி தான் இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிக்குதுங்க பாரு. சத்தியமாக அது வந்து சிரிப்பே வரல, சுத்தமாக சிரிப்பே வரல. ஃபேன்ஸ் எதுக்கு தான் சிரிச்சிச்சிங்க அப்படின்னு தெரில, கேவலமான ஆளுங்க எல்லாமே. அதுக்கப்புறம்
வந்து திரும்ப வந்து சரிங்க ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு உள்ளே கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க்காமா, பச்சை மிளகாய் சாப்பிட்ணுமா, என்னென்ன மாதிரியா ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் பிக் பாஸே குழம்பி போய் ஏதோ ஒன்று கொடுப்போம் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க காப்பாற்றின சபரி வந்து ஓகே ஒரு ஹியூமானிட்டியில் வந்து அப்போ அந்த நடந்த இன்சிடெண்ட் வச்சு அது சரியாக தப்பான்னு பிரித்து பார்க்காம அவனுக்கு ஹை ஸ்கோர்லேருந்து இறங்கி வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். கூடவே வந்தானடா வினோத், அவனை மறந்துட்டீங்களாடா, எல்லாம் சபரி மட்டும் தூக்கி வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்குமே சபரி இறங்கி வந்தது அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஒன்று ஆக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அதெல்லாம் டோட்டலாக ஒருத்தவங்களை போட்டு தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யா வந்து சொல்கிறாங்க சாண்ட்ராவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது, ஒரு எல்டர் சிஸ்டரா வந்து லைக் எனக்கு அவங்களுக்கும் ஒரு இணை புரியாத பாண்டிங். அம்மா நீ வெளில போய் பாருமா, அந்த பாண்டிங் எல்லாம் உனக்கே தெரியும். அவள் புருஷனை வச்சு சாண்ட்ராவோட புருஷனை வச்சு உன்னை கம்பேர் பண்ணி பேசுன ஆளு தான் சாண்ட்ரா அப்படின்றது சம்மந்தமே இல்லாமல். ஏன்பா ஒரு ஆள் ஒரு ஹீரோவாக இருந்தான், நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொன்ன பார்வதியை கூட புருஷனை சேர்த்து வைக்கிற ஒரு கேவலமான பொண்டாட்டி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது உங்களுக்காக இங்கே பார்க்கலாம். அனைத்தும் இலவசம், அனைத்து கண்டென்ட்டுமே இலவசம். நடிப்புல இருந்து, கோவத்தில் இருந்து, சீக்ரெட் டாஸ்க்கை நாங்கள் ஜெயிக்கிறதுல இருந்து, ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுல இருந்து, ஒருத்தவங்க கூடவே இருந்து குளிப்பெருக்கிறதுல இருந்து, பருந்து எல்லாமே. இதுக்கு ஒரு ஆப்டான ஆள் யாருன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி நடிப்பு அரக்கி, நடிப்பு கிறுக்கி, ஸ்கேம்ட்ரா அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உன்னோட நிப்பாட்டி இருக்கலாமோ என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்லைங்க, அது எப்படிங்க ஜாடிக்கேத்த மூடி மாதிரி அவங்களுக்கு வந்த பார்ட்னரும் அதே மாதிரியே அதே சூழ்நிலையே அதே போட்ட ரோட்லையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே, ஒருத்தவங்க உள்ள ஒருத்தவங்க வெளியில். இதுதான் எனக்கு எப்படின்னு புரிய மாட்டேங்குது. என்ன மாதிரியான பிளான் இதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குன்றது மட்டும்தான் என்னுடைய ரிப்ளைவாக இருக்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சபரி எங்கேருந்து ஓடி வந்து காப்பாத்துறேன். இதில் என்னன்னா அரோராவுக்கு பணப்பெட்டி தூக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. விக்கல்ஸ் விக்ரம் ஐயோ அரோரா ரெடியாக இருக்காளே நம்ம தூக்கணும். இப்போ பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரே உள்ள பாச போராட்டங்கள் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி வந்து யாருன்னா வியானா கொடுக்குறாங்க. என்னன்னா வியானா வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக உள்ளே இறக்கப்பட்ட யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே வந்தாங்க, அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸை பயங்கரமாக விக்கல்ஸ் விக்ரம் மேலே கொட்டினது. விக்கல்ஸ் விக்ரமை பற்றி அவங்க சொன்ன எல்லாமே 100க்கு 200% சரியான பாயிண்ட்ஸ். சம்திங் ஐ ஓன்ட் மை பிரதர் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சது. மேனிப்புலேட் பண்ணுறது, கிரிட்டிசிசம்ன்ற வார்த்தையில் சீன்ற ஒரு வேர்டு லெட்டர் ஆரம்பித்தாலே ஓடி போகிற ஆள், மற்றவங்களோட டாஸ்க்குக்கு உள்ளே புகுந்து அவங்கள ஃபுல்லாக டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற ஆள். அப்போ சுபிக்ஷா மேபி தனியாக ப்ளே பண்ணியிருந்தா அவள் டைட்டில் வின்னராக கூட ஆகியிருந்திருக்கலாம். பட் அதை ஃபுல்லாக கெடுத்து விட்டாலும் நீ தாண்டா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். விளையாடாமல் தனியாக விளையாடி இருந்தானா மேபி அவள் டைட்டில். ஆனால் வியானா எந்த இடத்துல ரொம்ப ஹிட் ஆகிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சாரி கேளு நீ இப்பயே கேட்டுட்டா பிரச்சனை இல்லை, சாரி கேள்லாம் அந்த பக்கெட் விஷயத்துக்கு ஒன்று வந்து சுற்றி பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ் கிடச்சிச்சு. ஓ இவன் இப்படியா, ஓகே நம்மளே வச்சு செஞ்சுட்டானா, நம்ம உண்மையிலேயே பிறவாத அண்ணன் மாதிரி தானே நம்ம நினச்சோம், நம்மளே வச்சு செஞ்சுட்டானே இவனை கிளின்னு கிளிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து இல்லை இவ பேச ஆரம்பிக்கும் போதே சாண்ட்ரா வந்து இல்லை நீங்கள் பேசாதீங்க, அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னா. ஏய் நீ யாரு, நீ எதுக்கு அலோவ் பண்ணணும்? இல்ல வியானா நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ என்ன பெரிய இதுவா? இல்லை நான் கேட்குறேன், அப்போ பிக் பாஸ் உன் கையில் இருக்கா? இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட உங்களோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு உங்கள் கையில் இருக்காரு அப்படின்றதுக்காக நீ வந்து பேசுறது அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு நீ யார்? முதல்ல டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, உள்ள வந்திருக்கு. இந்த பாருங்க ஒரு கண்டஸ்டன்டா வந்திருக்கேன், எனக்கு இங்க பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும், நீங்க யார் என்ன சொல்றதுக்கு ஏன்னா ஒரு ரிப்ளை பண்ண பாத்தீங்களா செருப்படி. என்ன பையனும் ஐயோ நம்மளோட டிராமா வெளில கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதை இங்க வந்து ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டா கூட எல்லாமே வெடிச்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே அது அப்படியே எரியிற நெருப்ப புகையிடத்துக்குள்ள அணைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக எடுத்து வச்சது மாதிரி தான் இருக்கு. ஐ ஹேவ் டு டாக், எனக்கு இந்த வீட்டில் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. இவங்களோட நடிப்பு, நாடகம் இதெல்லாம் உலகம் அறியாததோ நாம் அறியாததோ ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நம்ம ரொம்ப பார்த்த விஷயம்தான். பட் இதற்கான பிரதிபலன் எல்லாமே அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. பட் அவங்க வெளில போனதுக்கு அப்புறமேலும் இந்த நடிப்பு கிறுக்கி ஒன்று பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா அவங்க வெளில போய் என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களாடா என்ன அப்படின்னு. ஏமா
நீ யாரு, ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக என்னென்ன நடிச்ச, உன்னுடைய நடிப்பு திறமைகள்லாம் நமக்கு தெரியாதா? உன் புருஷனு கூட பார்க்காம அவனோட பர்சனல் எனக்கு முன்னாடியே 2 பேரும் லவ் பண்ணாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்கியே. அப்போ அந்த வீட்டில் இருக்கணும்னா எமோஷ்னலாக ஒருத்தவங்கள டேமேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க எமோஷ்னல் கூட ப்ளே பண்ணுறது, ஆகுன்னா ஃபேமிலி குழந்தைங்க தான் 2 குழந்தைங்களுக்கு அம்மான்ற மாதிரி தூக்கிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து நான் தான் பயங்கர ஒரு ஃப்ரெண்டாக க்ளோஸாக ஒருத்தவங்க கூடயே இருந்து குழி பறிக்கிறதுல நான் தான் சிறந்த ஆள் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு சில பிம்பங்கள் எல்லாம் மேடமால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். வேற யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர பக்கா பிளான்ல உள்ளே வரும்போது நாங்கள் ரொம்ப ஏழை பிச்சை எடுக்கிறோம், ஒன்றுக்குமே வசதி இல்லைன்னு சொன்ன மேடம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களோட காஸ்டியூம் கூட யாரோ ஒருத்தவங்க தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. கம்ருதீன் கொடுத்த காஸ்டியூம் டிசைனுக்கு கொடுத்த 2 லட்சம் கூட எங்களுக்கு கொடுக்க வக்கு இல்லை அப்படின்னு சொல்லிலாம் இவங்க பேசுனாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இப்போ எடுத்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம மைண்டு ஏன் இவ்வளோ டர்ட்டியாக போகுதுன்றது நமக்கு தெரியல. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோ, ஒரு ஃபன்னாக இருக்குன்னு போய் பார்க்குறோம். ஆனால் மைண்டு ஃபுல்லாக என்ன, ஐயோ நம்ம மைண்டு அங்கே போகுதே அப்படி தான் இருக்குது. ஆனால் வியானா வந்து பயங்கரமாக கிளின்னு கிழிச்சு விட்டது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திவ்யா கூட உட்காந்து இல்லை இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னால் எதையுமே ஆக்செப்ட் பண்ணுறதே இல்லை, எதுவுமே ஒத்துக்கவே மாட்டார், ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவார். பட் அந்த ரூல்ஸ் எதுவுமே இவர் ஃபாலோ பண்ண மாட்டார். அங்கெங்கே இவருக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தோணா கேட்பாரு. ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேணாம், நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து வேற ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவாருன்னு அவரோட முகத்திலேயே ஃபுல்லாக கிழிச்ச மாதிரி தான் இருந்தது. இது நீங்கள் முதலை கண்ணீர் அப்படின்ற ஒரு பேர் நம்ம ஆல்ரெடியே சொன்னதான். விக்கல் விக்ரம் வந்து வன்மம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீ தான், மேனிப்புலேட் பண்ணுற ஆளும் நீ தான், ஃப்ராடுன்னு சொல்லி சொன்ன பார்த்தியா திவ்யாவை, அதில் பக்கா ஃப்ராடு யாருன்னா நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செருப்பாலே அடித்த மாதிரி சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை பர்ஃபெக்டாக சூட் ஆகுறது. இவர் நடிப்பு ஸ்கில்ஸ்க்காக வந்திருக்காரு, இவர் பர்சனலாக ஓகே எவ்ரிதிங் எல்லாமே ஓகே வெல் செட்டில்டு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாய்ப்புக்காக உள்ளே வந்த ஒரு மனுஷன் எப்படி ப்ளே பண்ணணுமோ அப்படி பண்ணாமல் இப்படி ஒரு கேவலமான பிளேவும் மக்கள் மத்தியில் ஒரு கேவலமான பிம்பத்தையும் ஏற்படுத்தி அவர் வந்து அவரையே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிளேயர்ஸன் அப்படின்னு யூ ஆர் த பிளேயர் ஆஃப் தட். அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து எப்படி ஹம்பிளாக பார்த்தனோ அதே மாதிரி தான் கடைசி வரலும் ஹம்பிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி வியானா சொன்னாங்க. ரொம்ப ஹம்பிள், பயங்கரமான ஹம்பிள். எப்போ பார்வதி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வேற ஒரு உருவம் ஒரு மாற்றம் எடுத்தார் சபரி, அதை பக்காவாக பிளான் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாரு அப்படின்றது தான் என்னோட கருத்து. அப்போ அரோரா வந்து நல்லா பேசுகிறாங்க, இது கூட ஒத்துக்கிறேன்டா. அந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்போ பிக் பாஸ் ஒன்று சொன்னால் அன்பும் அழகும் அறிவும் இருக்கிற பொண்ணு அப்படின்னாங்க. அவங்க அறிவை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ அழகு அப்படின்றதும் அவங்களோட அழகை எப்படி பயங்கரமாக பிம்பத்தெல்லாம் வெளிப்படுத்துவாங்கன்றதும் மக்கள் நமக்கு அறியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போயிட்டு நம்மளோட இமேஜை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் நியாயமா. விக்ரம் வந்து முதலைக்கண்ணீர் அங்கங்கே விடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து டாஸ்கில் வந்து மற்றவங்க என்ன பண்ணணுன்றதை இவன் மேனிப்புலேட் பண்ணி அந்த டாஸ்கில் பயங்கரமாக ஒருத்தவங்களை ஒரு மாதிரி கொண்டு போகிறது, இதெல்லாம் வியானா வந்து ரொம்ப அழகாக செம்மையாக திவ்யாட்ட வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. விஷ கிருமினா அது என்னுடைய விக்ரம் அண்ணா தான். சாண்ட்ராவை பற்றி வியானா ஒன்று சொன்னாங்க, என்ன ஈவில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈவில்கே ஈவில் ஒன்று ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். பட் இப்படி காட்டினீங்க, அப்போ இப்படி ரொம்ப இறங்கி வந்து இவ்வளோ பக்கா லோக்கலாக தர மட்டத்துக்கு இறங்கி இப்படி ஒரு சம்பவம் பண்ண தேவையில்லை, இவ்வளோ கேவலமாக பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஈவில்னா ஈவிலுக்கு கொக்காடானான்றது தான் சாண்ட்ரா இன்டெரக்டாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் திவ்யாவும் வியானாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பயங்கரமாக வந்து வியானா சொல்கிறாங்க, இவர் என்னென்னா ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக நடக்கணும், ப்ளஸ் ரூல்ஸை நான் தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்று மேக் பண்ணி வைக்கிறாரு. எல்லா டைம்லையும் அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஒரு முறை அழுவலாம், 2 முறை அழுவலாம், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் அதுக்கு என்னங்க பேர்? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாரின்னு கேட்டால் அதுக்கும் என்ன பேர்? அது வந்து இல்லை. சுபீக்ஷாவோட விஷயத்துல இவர் பூந்து விளையாண்டது வந்து நல்லாவே இல்லை ஆக்சுவலாக. இவர் வந்து டைட்டில் வின்னருக்கான அந்த ஒரு குவாலிட்டி வந்து இவருக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து உங்களை ஃப்ராடுன்னு சொன்னார், ஆக்சுவலாக பக்கா ஃப்ராடு இவர் தான் அப்படின்னு சொன்னது.
ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே மாற்றிட்டு விளையாடுற ஒரு சுயநலவாதி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது நானே நினச்சேன், பரவாயில்ல என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிச்சுன்னு சொல்லி திவ்யா. அதுக்கு மேலே அது வேற மாதிரியான ரகம். அது போராடிக்கிட்டு இருந்தேன் வெளில பிஆர் டீம் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே போய் உட்காந்துட்டு ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்குது அது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சானுங்க. என்னன்னா அந்த பணப்பெட்டியில் வந்து நீங்கள் எவ்வளோ பணத்தை சேர்க்குறீங்களோ, காரில் இருக்கிறத எடுத்து சேர்க்குறீங்களோ அதுதான் அப்படிங்கும்போது மண்டையில் உள்ள கொண்டையை மறந்துட்டீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. 3 டைம் டாஸ்க் நடக்கும். ஒவ்வொரு டைம் 45 செகண்ட்ஸ். அதில் போயிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிறது தான் வேலை இந்த மூதேவிங்க. அப்போ போய் எடுக்கும் பொழுது உள்ள எல்லா இடத்துலையும் தேடிட்டு என்ஜினெல்லாம் திறந்து தேடுறாங்களாமா. ஆனால் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி காருக்கு மேலே இருந்த பணத்தை ஒன்றுமே எடுக்கவே இல்லை. அப்போ லாஸ்ட்டாக திவ்யா ஒன்று சொன்னா பாருங்க, எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும், நான் தான் டாப்பாக இருக்கணும்னு. நான் அப்போவே சொன்னேன் காய்ஸ், மேலே இருக்கும் பணம். ஏன் மூதேவி 6 பேரையும் லாஸ்ட் டைம் அனுப்புனாங்கல்ல, பணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ போயிட்டு அவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறது ஈஸியாக, இல்லை நம்மளே அந்த வேலையை செய்கிறது ஈஸியா? கடைசி டைமில் கூட நான் ஸ்கோர் பண்ணணுன்னு இவன் ஒன்று அடிச்சு விட்றா பார்த்தீங்களா இல்லையா? காருக்கு மேல பாருங்கன்னு. அது புத்தியே அப்படிதான். அது ஒரு கேவலமான புத்தி. அதாவது விக்கல்ஸ் விக்ரமையும் திவ்யாவையும் பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு ஆப்பையுமே ஒரே மாதிரி அப்போ ஒரே மாதிரியான வடிவம், ஒரே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன், ஒரே மாதிரியான ரிப்ளை. இது எல்லாமே இந்த 2 கிட்டேயும் தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஆணியை போடுங்கிற மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு மாதிரியும் கிடையாது. பட்டு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்மா கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன்ஸ் பயங்கரமாக கொடுக்கும். உள்ளே இருந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம். பட் வெளியில் வரும்பொழுதோ இல்லை இது லைஃப்பில் நீங்கள் இதோடைய இப்போ நீங்கள் ஒன்று சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கர்மா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப 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 ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட விஷயம். இப்படி ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக பண்ணலாம், ஒரு பனிஷ் பண்ணலாம், ஒருத்தவங்க லைஃபே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு இம்பேக்டை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின சாண்ட்ராவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இது துணையாக நின்ன எல்லாருக்குமே இதற்கானது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. டைட்டில் வின்னராக வரத்துக்கு இவருக்கு வேற யாருக்கோ கொடுக்கறதுக்கு வினோத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னைக்கு அவங்களே ஒரு ஆணையும் பிடுங்கல, இதில் நம்ம என்னத்த சொல்கிறது அப்படின்னும் தெரியல. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேலையபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதே சப்போர்ட்டை ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.